நான் உங்க அருண். நான் இன்னைக்கு வேலூர் ராணிப்பேட்டை பக்கத்துல இருக்கிற மகா பிரத்யங்கரா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க பக்தர்கள் கொண்டு வரும் மிளகாயால யாகம் வளர்க்கிறாங்க. சாமி கும்பிட வரவங்களே சாமியாடும் வினோதம் எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு வரவங்கள்ல பெரும்பாலானோர் தங்களோட கனவுல அம்மன் வந்து காட்சி கொடுத்து கோயிலுக்கு வர சொன்னதா சொல்றாங்க. வளரும் கருப்பு சாமி அறிவார், மிரள வைக்கும் மிளகாய் யாகம். பிரத்யங்கராவுக்கு மட்டும்தான் மிளகா போட்டா நடி வராது, வேற எந்த தெய்வத்துக்கு போட்டாலும் பக்கத்துல நிக்க முடியாது. பிரத்யங்கரா கோயிலில் அரங்கேறும் அமானுஷ்யங்கள். யாகம் ஆன்மீகத்தோட அங்கம்னு சொல்லலாம். பழங்காலத்துல மன்னர்கள் சித்தர்கள் தங்களுக்கு வேண்டிய வரத்தை கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு பிரம்மாண்டமான யாகத்தை வளர்த்தாங்க. யாகத்துல திருப்தி அடைஞ்ச கடவுள்கள் வேண்டிய வரத்தை கொடுத்ததா புராண நூல்கள் மூலமா கேள்விப்பட்டிருப்போம். முன்னொரு காலத்துல அரிதா காண கிடைச்ச யாகம் இன்னைக்கு அத்தியாவசியம் என்கிற நிலைக்கு மாறியிருக்கு. அதனால தான் புது வீடு குடியேறதா இருந்தாலும் தொழில் தொடங்குறதா இருந்தாலும் ஏன் செய்வினை வைக்கிறதுக்கு கூட யாகம் வளர்க்கிறது ஒரு ட்ரெண்டா ஆகி போச்சு. ஆனா எப்பவுமே கடவுளோட சந்நிதியில செய்யப்படும் யாகத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. அப்படியான யாகத்தை பார்க்கத்தான் மகா பிரத்யங்கரா கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். பெரிய கோபுரங்களோ கட்டிடங்களோ இங்க இல்ல, மக்கள் கூட்டமும் இல்ல. அந்த நேரத்துல தான் இந்த கோயிலோட நிர்வாகியும் பூசாரியுமான மணியை சந்திச்சேன். மணி எனக்கு கோயிலை சுத்தி காட்டினாரு. இன்னைக்கு நைட் யாகத்துக்காக ரெடியா இருந்த குண்டங்களை நான் பார்த்தேன். இந்த குண்டத்துல தான் மிளகாய போட்டு யாகம் வளர்ப்பாங்களாம். இது வரைக்கும் 25 யாகங்கள் இந்த குண்டத்துல வளர்த்திருந்தாலும் யாக குண்டத்துல இருக்கிற சாம்பல் உள்வாங்குவதா இவர் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இந்த இடம் நிகழ்பாலா யாகம் பண்ற ஓமகுண்டம். இது இந்த ஓமகுண்டத்துல வந்து 300 பொருளுக்கு மேல செலுத்துறோம். அதுல முக்கியமா போடுறது மிளகா வெண்கடுகு. இது போட்டால் இந்த யாக குண்டம் யாகம் நிறைவு பெறும்போது முக்கால்வாசி ஃபுல்லா ரொம்பிடும். ஒவ்வொரு அமாவாசைக்கு ரொம்பிடும். ஒரு 3-4 நாள்ல பாத்தீங்கன்னா தரமட்டத்துக்கு போயிடும். அடுத்ததா எனக்கு இவர் காட்டினது கருப்பு சாமியோட அறிவாள். இந்த அறிவாள் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கிறதா மணி சொன்னதும் இந்த கோயிலை பத்தின எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக தொடங்குச்சு. நாங்க வைக்கும் போது 10.25 அடி வச்சோம். இப்போ வந்து 1 அடி வளர்ந்துருக்கிறாருங்க. அந்த கொம்போடி கீழே இருந்தாருங்க. இப்போ ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அது 1 அடி மேல வளர்ந்து போயிருக்குங்க. இந்த இது வளருதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் இருக்கிற இடமே ஒரு சுடுகாடுன்னு இவர் சொல்றது எனக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்குச்சு. முறையான பராமரிப்பு இல்லாம ஒரு காளி கோயில் ஏற்கனவே இருந்திருக்கு. அதே இடத்துல இப்ப மகா பிரத்யங்கரா அம்மனுக்கு கோயில் உருவாகி இருக்கு. இவர் மத்த சாமியார்களை போல சாமியாடுறது எல்லாம் இல்ல, தான் சாதாரணமா சொல்றதே அம்மனோட வாக்குதான்னு சொல்றாரு பூசாரி மணி. கடந்த காலத்தையும் நிகழ்ந்த காலம் போடினுங்கிறது வருங்காலத்தையும் சொல்றதுதான் முக்காலம். இது முனிவர்கள் தான் சொல்லுவாங்க. நான் முனிவரை நான் சொல்லிக்க விரும்பல. நான் சாதாரண முருக பக்தன், அம்மாளுடைய பக்தன். ஆகைய முருகன் அருளால் நம்ம ஒவ்வொரு எழுத்தா படிக்க படிக்க அது மெமரி ஆக இவன் சொல்கிறது பழிக்குதா நாம் சொல்கிறது பழிக்குதா அப்படின்ற ஒரு கெஸ்ஸில் நான் கணக்கு போட்டு சொல்லுவேங்க. அதை சொல்கிறத பழிக்க வைக்கிறது எங்கள் அம்மா பிரத்யங்கரா. நான் பூசாரி மணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் கோயிலுக்கு வந்த ஒருத்தருக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை கட்டுப்படுத்த முடியாம அங்க இருந்தவங்க சிரமப்பட்டாங்க. பூசாரி மணி சாமி ஆடிக்கிட்டு இருந்தவர்கிட்ட போய் பேசினாரு. ஓலை குடிசையில இருக்கிற மகா பிரத்யங்கரா அம்மனுக்கு சீக்கிரமா கோபுரம் வளரும்னு சாமி ஆடினவரு வாக்கு சொன்னாரு. கோபுரம் வளர போதுடா, இன்னும் கொஞ்ச நாள்ல பாடுறா நீ இந்த இடத்துல. அருள் வாக்கு சொல்லி துணையா இருக்கணும் கூட. சில தடைங்கெல்லாம் வருது இங்க, அந்த தடையெல்லாம் உடச்சி எறியணும். நீங்க தடை கிட்ட வரலடா, அந்த காம்பவுண்டுக்கு அந்த நிக்குது. எல்லா தடையுமே அந்த நிக்குது. தாண்டி வரலையே, அது உடைக்கிறது உங்க வேலை தானே. யாகத்துல உடையுது இல்லையா பாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு தண்ணீர் கொடுத்து சாந்தப்படுத்தினாங்க. நேரமும் இருட்டிடுச்சு. மிளகாய் யாகம் பார்க்க இப்ப கோயில் ரெடியாகி இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மிளகாய் யாகம் நடக்கவிருக்கு. அதுவும் விடிய விடிய. சோ இன்னைக்கு எங்களுக்கு சிவராத்திரி தான். கோயிலுக்கு வெளிப்புறமா தற்காலிகமா அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்ல
மிளகாய்களை வியாபாரத்துக்காக பாலித்தீன் கவர்கள்ல நிரப்பி வச்சிருந்தாங்க. கூடவே வெண்கடுகும் நெய்யும் வச்சிருந்தாங்க. கோயிலுக்கு உள்ள கூடைகள்ல எண்ணற்ற பழங்களை பரப்பி இருந்தாங்க. யாகம் வளர்க்கறதுக்கான அரிய மூலிகைகளும் நவதானிய பொட்டலங்களும் சில துணிகளும் அங்க இருந்ததை நான் பார்த்தேன். யாக குண்டத்துல போட தொன்னையில மூலிகை வேர்கள் இருந்தது. கூடவே கலசங்களும் தயாரா இருந்தது. மகா பிரத்யங்கர அம்மன் அலங்காரத்துக்கான பூ மாலைகளும் ரெடியாவே இருந்தது. யாகம் நடக்கிற இந்த இரவிலும் மக்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கு. இவரு ராஜேந்திரன். கடந்த 7 மாசத்துக்கு முன்னால இவர் போற இடமெல்லாம் காதுல ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது இந்த அம்மனோட குரல். இவர் இங்க வரவழைக்கத்தான் அப்படி ஒரு குரல் மூலமா ராஜேந்திரனுக்கு இந்த அம்மனோட அழைப்பு வந்திருக்கு. அது இங்க வந்த பிறகுதான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அமாவாசைக்கு எனக்கு என்ன அறியாமையே நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் இருக்கு. 2 நாள் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அந்த தூங்குகிற டைமில் நைட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாட்டு சாமி பாட்டு எனக்கு மட்டும்தான் கேட்கும். சுத்தமாக தூக்கமே வராது. அடிக்கடிக்கு யூரின் போவேன், பாத்ரூம் ஓடுவேன். பாத்ரூம் போயிட்டு படுப்பேன். அப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தான் ஆட்டோ போகிற சவுண்டு அது மாதிரி கேட்டுக்கினே இருக்கும். லீவ் போட போகிறேன்னதுக்கு இவங்களாம் தேவையில்லை, நீ போகலைக்கு போகலான்ட்டு நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம். போயிட்டு கம்பெனி உள்ளே போனால் தான் அவ்வளோதான். எனக்கு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பாட்டு, அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக எனக்கு மட்டும் பாட்டு, உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும். கோயிலுக்கு வந்ததும் தான் தனக்கு செய்வினை யாரு செய்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வந்திருக்கு. யாகம் வளர்த்து செய்வினைய கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரத்யங்கர அம்மன் கோயில் யாகத்துல பங்கெடுக்க ரெகுலரா வந்துகிட்டு இருக்காரு. பூஜைய ஸ்டார்ட் பண்ணாங்க. மகா பிரத்யங்கர அம்மன் இப்போ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தாங்க. அம்மன் சன்னதிக்கு எதிரில் இருந்த பீடத்துல கலசங்களை வரிசையா அடுக்கி வச்சிருந்தாங்க. பூசாரி மணி இப்ப பீடத்துக்கு முன்னால இருந்த மகா பிரத்யங்கரா அம்மன் முன்னால மந்திரங்களை சொல்லி பூஜை செஞ்சாரு. பூசாரி மணி ஒரு பெரிய சூடக்கட்டிய எரிய வச்சு இளம் பூசாரி கிட்ட கொடுத்தாரு. எரியற சூடக்கட்டிய யாக குண்டத்துக்குள்ள போட்டாங்க. யாகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். கொட்டு சத்தம் என் தூக்கத்தை விரட்டி அடிச்சது. எரியற சூடத்து மேல விறகுகளை அடுக்க ஆரம்பிச்சாங்க. யாக குண்டத்துல நெருப்பு பரவி இருந்தது. மகா பிரத்யங்கரா அம்மனோட நேரடி பார்வையில யாகம் நடக்கிறதா நான் உணர்ந்தேன். பூசாரி மணி யாகத்துல உட்கார்ந்ததும் நாங்கெல்லாம் எழுந்துட்டோம். அவர் மட்டும்தான் யாகத்தை தனியா வளர்க்க போறாரு. தொன்னையில இருந்த மூலிகை பொருட்களை யாக குண்டத்துல கொட்டினாரு மணி. யாகத்துல பெண்கள் அதிகமா இருந்தாங்க. மகா பிரத்யங்கரா அம்மனுக்காக பக்தர்கள் நேர்த்தி கடனா செலுத்தின துணிகளை எல்லாம் யாக குண்டத்துக்குள்ள போட்டாரு பூசாரி மணி. ஒவ்வொரு துணியும் வெவ்வேறு கலர்ல இருந்தது. யாக குண்டத்துல போடுற எல்லாமும் அம்மனுக்கு சேர்வதா நம்புறாங்க. நெருப்பு குண்டத்துக்கு வெளியே தெரியற அளவுக்கு ஜுவாலை பெருசா வளர்ந்தபடியே இருந்தது. குண்டத்துக்கு பின்னாடி இருந்த கலசமே அம்மன் மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. மூட்டை மூட்டையா மிளகாய்களை யாக குண்டத்து முன்னால வச்சிருந்தாங்க. அடுத்து மிளகாய்களை தான் யாக குண்டத்துல கொட்ட போறாங்க. ஏன் விசித்திரமா மிளகாய தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு ஏற்கனவே பூசாரி மணி சொல்லி இருந்தாரு. இந்த அம்மாவுக்கு பிடிச்சது மிளகாய் பிடிக்கும். காரமே என்ன, காரத்தையே ஏற்றுக்கொண்டு பக்தர்களை காக்கிறது தான் அவளுடைய வேலை. அந்த மிளகாய் போட்டு மக்கள் அனைவரும் சுற்றி எரிக்கும் போது எல்லாருடைய திருஷ்டியும் போயிடும். அந்த திருஷ்டி என்னென்ன பண்ணுன்னா, ஒரு மனிதனுக்கு நோய் கொடுக்கும், முகத்தை கருக்கும், விபத்தை உண்டு பண்ணும், வாழ்க்கையில் முன்னேற விட்டாது தள்ளும். அந்த திருஷ்டி இருக்கிறது தாங்க அந்த மிளகா. எல்லோருடைய திருஷ்டி தான் மிளகா நெடி இல்லாமல் மாறுது. அது அம்மா அருளை கொண்டு. பிரத்யங்கராவுக்கு மட்டும்தான் மிளகா போட்டால் நெடி வராது. வேற எந்த தெய்வத்துக்கு போட்டாலும் பக்கத்தில் நிற்க முடியாது. மகா பிரத்யங்கரா அம்மனுக்கு மிளகாய் தான் இஷ்டம் அப்படிங்கறதுனாலையும், திருஷ்டி கழிக்கிறதுல மிளகாய் தவிர்க்க முடியாத பொருள் என்பதாலையும் தான் இங்க மிளகாய் பயன்படுத்துறதா பூசாரி மணி சொன்னது என் ஞாபகத்துக்கு வந்தது. மிளகாய் கூடவே வெண்கடுகும் நெய்யும் வச்சிருந்தாங்க. வெண்கடுகு செய்வினைய கட்டுப்படுத்தும். யாகத்துல பங்கெடுக்க வந்திருக்கிறவங்களுக்கு
லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக நெய் பயன்படுத்துறதா சொல்லி இருந்தாரு பூசாரி மணி. இங்க இருக்கிற மிளகாய் நல்லா சிவந்து போய் இருந்தது. பக்கத்துல நின்னாலே நெடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு முறத்துல மிளகாய்களை போட்டு அத அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் சுத்தி காட்டினாரு. வழக்கமா இப்படித்தான் நம்ம வீடுகள்ல திருஷ்டி சுத்துவாங்க. மிளகாய் குழுந்து விட்டு எரிஞ்சது. நான் எப்படி வர வச்சனா அவங்களுக்கு தேவையானத நான் தராம இருக்க மாட்டேன்டா. என்னுடைய சத்திய வாக்குடா. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில இருக்கேன். இங்க இருக்கிற பிரத்யங்கரா கோயில்ல நடக்கிற மிளகாய் யாகத்துல பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நான் யாக குண்டத்துக்கு பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தேன். எனக்கு மிளகாயோட நெடி சுத்தமா வரவே இல்லை. எனக்கு மட்டும் இல்ல, யாகத்துல கலந்துக்க வந்த யாருக்கும் மிளகாய் நெடி வீசல. இப்ப பூசாரி மணி அம்மனோட சிலை ஒன்னொன்னா யாக குண்டத்துல போட்டாரு. அம்மனுக்கு திருஷ்டி கழிப்பது மாதிரியான நிகழ்வு அது. இப்ப கலசங்கள் வைக்கப்பட்டிருந்த பீடத்துக்கு பூஜைகள் செஞ்சாங்க. அதே நேரத்துல அம்மனுக்கு அபிஷேகமும் நடந்தது. பீடத்துல இருந்த கலசங்களை பூசாரி மணியும் அங்க இருந்த வேறு சிலரும் வாங்கிக்கிட்டாங்க. அதுல கடைசியா கலசம் வாங்கினவரு நாக்க கடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருந்தாரு. கலசத்துக்கு முன்னால வர இந்த பெண்ணோட பேரு மோகனாமா. பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு இவங்க வரதுக்கு முன்னால கேன்சர் நோயால அவதிப்பட்டிருக்காங்க. கேன்சர் குணமாக்கும் மாத்திரையும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதனால தான் கேன்சர் வந்த யாரும் பிழைப்பதே இல்லை. மோகனாமாவும் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க போறத நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க. 5 இடத்துல ஸ்கேனிங் பண்ணி பார்த்தோம். நாங்கள் சிஎம்எஸ்ல கூட போய் பார்த்தோம். கேன்சர் கட்டி இருக்குது வயிற்றுலன்னு சொன்னாங்க. அதை எடுக்க முடியாதா? அப்புறமா அது எடுத்து செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. பிரத்யங்கரா அம்மன் தன்னோட கனவுல வந்து காட்சி கொடுத்த பின்னாடி இந்த கோயிலுக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிருக்காங்க. சாமி ஒரே ஒரு 70 ரூபான்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அதில் ஒரு 20 நாள் சாப்பிட்டேன். 20 நாளுக்குள்ளே லூஸ் மோஷன் போகிறப்ப ஒரு பிளட்டே போகும். சாப்பாடு அந்த 20 நாள் சாப்பாடு சரியாக இறங்காது. அப்புறம் 20ஆம் நாள் இன்னும் 2 மாத்திரை இருக்குதான்னு சொல்கிறதுக்குள்ளே பிரத்திங்காலியமாக கதவு தட்டிட்டு சகுப்பு புடவைல கட்டிட்டு நிறைய வலையிலெல்லாம் போட்டுட்டு வந்து சாணியில் வலுக்கு ஏற்றிட்டு வந்து ஒரே அடி வயிற்று மேலே வச்சாங்க. கோவிந்தான்ட்டு குரல் குத்துட்டு அடி வச்சாங்க. அதோட பட்டன் வயிறு பட்டன் சவுண்டு வந்துச்சு. ஃபுல்லு ஏந்து பார்த்தா ஃபுல்லு பிளட்டு லூஸ் மோஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ சாமி தான் வந்து போச்சு, நான் நல்லா ஆயிடுறான்னு ஒரு தைரியம் வந்துச்சு. பூசாரி மணி கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலையும் பிரத்யங்கரா அம்மன் சக்தினாலையும் தான் மருத்துவத்துறைக்கு சவாலா இருக்கிற கேன்சர் நோயில இருந்து முழுசா குணமானதா சொல்றாங்க மோகனாமா. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகி எவ்வளோ நாள் ஆகுது? சரியாகி 1 வருஷம் ஆயிடுச்சு. கட்டி போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா? செக் பண்ணோம். அப்புறம் ஒரு 15 நாள் விட்டு போனோம். போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங் பண்ண கட்டி இல்லை, என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தெரியல மேம், மாத்திரை கொடுத்தாங்க இந்த மாதிரி சாமியவங்க நாட்டி மாத்திரையானாங்க. அந்த டப்பா காட்டினேன். அவங்க இங்கிலீஷில் ஓ மை காட்டன் தலையில் கை வச்சுக்கினாங்க. அவ்வளோதான். மோகனாமா உடம்புலையும் அம்மன் இறங்குவதுண்டு. அதனால தான் இப்ப கலசத்தை கொண்டு வரும்போது அவங்கள முன்னாடி போக சொல்லி உரிய மரியாதையை கொடுத்திருக்காரு பூசாரி மணி. கலசம் வரிசையா கொண்டு வந்துகிட்டு இருந்த சமயத்துல ஒருத்தர் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க அம்மனுக்காக படைக்கப்பட்டிருந்த பொரிய அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு. பக்கத்துல இருந்தவங்க கேட்ட கேள்விக்கு செய்கையால ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
அவர் தன்னோட வாயில கைய வச்சு எதையோ செய்கை செஞ்சாரு. யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ அங்க வந்த பூசாரி மணி உன் வாயை கட்டியிருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாமியாடியின் தலைய சுத்தி எடுத்து கீழே வச்சு உடைச்சாரு. இப்ப எலுமிச்சம்பழத்தோட சாரை தலையில பிழிஞ்சு விட்டாரு. வந்திருக்கிறது யாருன்னு பூசாரி கேட்க சத்தமா கருப்பு சாமின்னு பதில் வந்தது. பெரிய மீசையும் காதுல கடுக்கணும் போட்டிருந்த ஒருத்தர் தன்னோட வாய்க்கு கட்டு போட்டதாகவும் அது இன்னைக்கு காலையில தான் போட்டாங்கன்னு சொன்னாரு சாமி வந்தவரு. இப்போ அங்க இருந்த 2 பெண்கள் ஆக்ரோஷமா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சிவப்பு சேலை கட்டின பெண் கிட்ட பேச்சு கொடுத்தாரு பூசாரி மணி. நான் தான் பிரத்யங்கரா அம்மன்னு சொன்ன அந்த பெண் இன்னைக்கு நடந்த யாகம் சந்தோஷத்தை கொடுத்ததா சொன்னாங்க. இந்த பூஜையில ஆனந்தமா இருக்குதுடா. அந்த மாதிரிடா. சரி இன்னைக்கு வந்து பூஜை பண்ணா காலையிலயா? சரி சந்தோஷம் இருக்கட்டும். மூணு சந்தோஷம் எங்களுக்கு யாருக்கு? இங்க வந்துக்கிற ஐந்து வந்து சந்தோஷம் வரும். அதுக்கு தான் எல்லாருக்கும் தர வைக்கணும். இல்லடா நாடி நான் வர வச்சுக்கிறேன்டா. நான் எப்படி வர வச்சனா அவங்களுக்கு தேவையானதா நான் தராம இருக்க மாட்டேன்டா. என்னோட சத்திய வாக்குடா. சத்திய வாக்கு எல்லாரும் கூட தீர்த்து கொடுக்குறீங்க. தீர்த்து கொடுக்குறேன்டா. இரண்டாவது ஆடுற இந்த பெண்ணோட பேரு சரளா தேவி. திருமணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆன பின்னாடியும் இவங்களுக்கு குழந்தை இல்ல. பூசாரி மணி அதையே தன்னோட கேள்வியா முன் வச்சாரு. கால நேரம் சரியா அமையும் போது குழந்தை பிறப்பதா வாக்கு சொன்ன சரளா தேவியின் உடம்புக்குள்ள இருந்த தெய்வத்தையே பூசாரி மிரட்டினதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஜர்க் அடிச்சுது. 1000 ரூபா எடுத்து 1,00,000 ரூபா கூட எடுத்துக்கமா. சரி நீ மகாபித்திங்க இந்த குழந்தை மேல வந்து அடிங்கிற. இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லையே எப்படி? கால நேரம் வரணும்டா. என்னத்த கால நேரம் வரணும்? 10 வருஷமாவா கால நேரம் வரணும்? அவளுக்கு ஒன்றும் அந்த எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உன் குடுமையை நான் பிடிச்சிக்குவேன். நீ நாட்டுக்கே ராணி ஆகலாம். ஆனால் எனக்கு நீ அம்மா தான். நான் பிடிச்சிக்கோ தெரிஞ்சுக்கோ. ஒழுங்கா அடுத்த முறை வரும்போது குழந்தை வயசுல ஏதாவது குழந்தை கொடுக்க மாட்டேன் கொடுத்த இப்போ நிலையா இருந்தா சரி கொடுப்பேன்டா. சரி இங்கே வந்தவங்க குறையெல்லாம் தீர்த்து கொடுப்பீங்களா? எனக்கு இந்த கஷ்டத்தை தந்துட்டு இருக்கிற நீ கேக்குற. ஆமா ஏன் இப்படி பண்றீங்க? என்ன நான் என்ன உங்களை பாக்காத விட்டேன்? ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில இருக்கேன். இங்க இருக்கிற பிரத்யங்கரா தேவி பலரோட கனவுல போய் இங்க வரும்படி கூப்பிட்டிருக்காங்க. இங்க மிளகாய் யாகம் நடக்கிற சமயங்கள்ல வர பக்தர்கள் எல்லாம் சாமியாடி வாக்கு சொல்றாங்க. அதையெல்லாம் தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிவப்பு சேலையில சாமியாடின பெண் கிட்ட ஒவ்வொருத்தரா வாக்கு கேட்டாங்க. நீ என்ன நாடி வந்த வரைக்கும் எந்த கஷ்டம் இல்ல விலகி பழைய சூழ்நிலையை அடைஞ்சு நீ நிம்மதியா இருப்படா. வாக்கு ஒரு ஃப்ரெண்ட போல சாமியாடின பெண்ணோட கையை பிடிச்சு வாக்கு கேட்டாங்க சிலர். சின்ன இடத்துல கூட்ட நெரிசல்ல ஷூட் பண்றதே எங்களுக்கு சிரமமா இருந்தது. வயதான பெண் ஒருவர் அழுதபடி ஒரு குழந்தை மாதிரி தன்னோட கஷ்டத்தை போக்குமாறு வேண்டுதல் வச்சாங்க. நான் உன்னை வணங்காதையா இருக்கிறேன். எனக்கு இந்த கஷ்டத்தை தந்துட்டு இருக்கிறேன் நீ கேக்குற. ஆமா ஏன் இப்படி பண்றீங்க? என்ன நான் என்ன உங்களை பாக்காத விட்டேன்? இன்னொரு பக்கம் சரளா தேவியோட பக்கத்துலயும் ஒரு கூட்டம் வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. கூட்டத்துல எதையும் முறையா பதிவு செய்ய முடியல. இந்த நேரத்துல தான் சாமியாடின பெண்கள் 2 பேரும் வாக்கு சொல்றதை நிறுத்திட்டு தரையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரத்யங்கரா அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் முடிஞ்சு கண்ணை பறிக்கிற அழகுல ரெடி பண்ணி இருந்தாங்க. யாகம் முடியற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பிரத்யங்கரா அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க பூஜை பண்ணாங்க. அந்த சமயம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. இருட்டிலேயே சாமி கும்பிடும் சூழ்நிலை. கரண்ட் போனதால பூஜையை நிறுத்தல.
வெளிச்சத்துல பார்த்ததை விட உக்கரமா காட்சி தந்தாங்க பிரத்யங்கரா அம்மன். போன கரண்ட் திரும்பவும் வந்தது. இப்ப இன்னும் சில பெண்கள் சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேரு சந்திரகலா. இவங்களோட கனவுல ஒரு நாள் பச்சை வேட்டி துண்டு கட்டிக்கிட்டு தாடியோட ஒருத்தர் காட்சி கொடுத்திருக்காரு. அவரு அம்மாவை பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு. வந்தது யாருன்னு தெரியாம குழம்பி தவிச்சிருக்காங்க. கடைசியா கோயிலை கண்டுபிடிச்சு உள்ள வந்து பார்த்ததும் தான் தெரிய வந்திருக்கு, பூசாரி மணி தான் இவங்க கனவுல வந்திருக்காரு. தன்னோட கனவுல அம்மன் வராம பூசாரி மணி வந்து கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னது இன்னைக்கும் மறக்க முடியாத ஒண்ணுன்னு ஆச்சரியமா சொல்றாங்க சந்திரகலா. ஆரத்தி காட்டிட்டு தட்டு எடுத்துட்டு வெளியில வரும்போது அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. சொல்லும்போது சொல்லிக்கிட்டு வெளியில வரும்போது தான் இந்த சாமியார் தான் நம்ம கனவுல பார்த்தோம், இவர் தான் நம்ம கனவுல பார்த்தோம். அப்போ நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கோவில் இங்கே இருக்கிறதுன்னு தெரியாது, இந்த அம்மன் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, பிரத்யங்கரா தேவின்றது தெரியாது. இவர் சொல்லி தான் பிரத்யங்கரா தேவி இங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். கோயிலுக்கு தொடர்ந்து வர இவங்க உடம்புலையும் சாமி வந்து ஆட்டம் போடுறத தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கோவில் நான் வரேன் சாமி, உனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா நீ தான் செயல்படுத்தல. பத்திரமா நீ காட்டுங்க. சாமியாருக்கு அருள் வந்து அருள்வாக்க சொல்றது இல்ல. பொது ஜனங்க எங்களை மாதிரி வர ஜனங்களுக்கு இயற்கையாக தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு அருள் வந்து ஆடுது. அவங்கக்கிட்ட அருள்வாக்கு தான் குரு கேட்குறாரு தவிர குரு அருள்வாக்க சொல்லலை. அது ரொம்ப ஸ்பெஷல். கோயிலுக்கு வெளியே சரளா தேவி பாம்பு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட நிறுத்தாம ஆடிக்கிட்டே இருந்தாங்க. பூசாரி மணி ஆட்டத்தை நிறுத்த முயற்சி பண்ணப்போ தனக்கு மகுடி சத்தம் வேணும்னு சொன்னாங்க. பூசாரி சரளா தேவிக்கு சாப்பாடு கொடுத்து சாந்தப்படுத்திட்டு யாகத்தோட கடைசி நிகழ்வை செய்ய தொடங்கினாரு. அசைவ உணவு படைக்கப்படாத கோயில் அப்படிங்கறதால சாதத்துல குங்குமத்தை கலந்து வீசினாரு மணி. இத ரத்த சாதமா நினைச்சு மயான காளி இதை ஏத்துக்குமா? யாகம் இப்ப முழுசா முடிஞ்சு போச்சு. ஊரே தூங்குற இந்த ராத்திரி வேளையில பிரத்யங்கரா அம்மன் யாகத்துல பங்கெடுத்தது மன திருப்திய எனக்கு கொடுத்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். கண்ணகியும் நானே, கொடுங்கலூர் பகவதியும் நானே. ചോറ്റാനിക്കരയിലെ ഇരുന്നത് ഞാനെന്ന് എനിക്ക് തരും. കലിയുഗത്തിൽ ഞാൻ ഉட்காரும்போது ഞാൻ കലിയായി ഉட்காരുത്. மலையாள பெண் சாமியா அதிரடி. பாலாகுட்டி ரீஎன்ட்ரி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குற, அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குடுமியானந்து